உற்சாகமான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் உங்கள் சிவசரவணன் பேசுகின்றேன். ஒரு வீட்டில் கிச்சன் எந்த பகுதியில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு நார்த் ஈஸ்ட் ஈசான மூலை, வடகிழக்கு மூலை இதில் இருந்துச்சுன்னாக்கா கண்டிப்பாக கிச்சன் இருந்துச்சுன்னா பிள்ளைகளுடைய வளர்ச்சி பாதிக்கின்றது. குறையோடு பேசுவாங்க, திக்கி பேசுவாங்க, காது சற்று மந்தமாக இருக்கும், இல்லைன்னா செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஸ்கூலுக்கு நான் கண்டிப்பாக போக மாட்டேன்னு சொல்கிறது, எந்திரிக்க மாட்டேன்னு சொல்கிறது, ஸோ அடம் பிடிக்கிறது. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இது நடந்துக்கிட்டே இருக்குது. இல்லைனாக்கா கொஞ்சம் காலேஜ் படிக்கிறேன்னா நீச்சல் நண்பர்களை சம்பாதிக்கிறது, ஸோ தீய பழக்கங்களுக்கு அடிமையாகிறது. இது எல்லாமே ஈசான மூலை, வடகிழக்கு மூலையில் கிச்சன் இருக்கிறதுனால ஏற்படுகின்றது. ஒருவேளை தென்மேற்கு சவுத்து வெஸ்ட் கார்னரில் கிச்சன் இருந்துச்சுனாக்கா பெரியவர்களை சுற்றியில் விழுந்து அடிபட்டு எலும்பு சம்மந்தப்பட்டதில் ஏதோ ஒரு பிளேட் வைக்கிறது, காலில் அடிபடுறது, இடுப்புக்கு கீழே ஏதோ ஒரு வலி ஏற்படுறது. ஸோ இந்த பின்னாடி இந்த பேக் பெயினுங்கிறது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்படுவதற்கு உண்டான அமைப்பு. ஸோ அதனால் தயவு செய்து கிச்சனுங்கிறது இந்த ரெண்டு இடத்துல, ஈசான மூலை, வடகிழக்கு மூலை, நார்த் ஈஸ்ட் கார்னரில் போடாதீங்க, சவுத் வெஸ்ட் கன்னி மூலையிலையும் கிச்சன் போடாதீங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். வணக்கம்.